ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமது ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ராசி பலன்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ சுட நமது ராசி பலன்களுடைய தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்கள் கிடைக்கிறதுக்கு இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. இன்றைய தினம் வியாழக்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்புலாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இதில் ராசி அதிபதி புதன் பகவான் இருப்பது மிகச்சிறந்த நன்மை. மேலும் சுக்கிர பகவான் இன்றைய தினம் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். புதன் பகவானுக்கு நீச்சமாக ராஜயோகம் ஏற்பட்டுள்ளது. எனவே எல்லா விதமான சிறந்த கிரக அமைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் வகையில் இருக்கிறதுனால இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நலன் அதிகமாக கிடைக்கும். எந்தெந்த வகையில் உங்களுக்கு நலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது உத்தியோகமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. இன்னைக்கு உத்தியோகத்தர்கள் நண்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒன்று சொல்லலாங்க இன்றைய தினம். ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து திடீர்னு சில இன்க்ரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் கிடைக்கப்பெறுவீங்க. சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உங்க ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கெத்தான இடம் கொடுப்பாங்க. அதனால சிறப்பு அந்தஸ்தோடு உங்க அலுவலக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க குழந்தைகளுடைய கல்வி குறித்த ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறுங்கிறதுனால உங்க குழந்தைகளுக்காக அவருடைய கல்விக்காக இன்னைக்கு நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. உங்க மன வலிமையும் சூப்பராக இருக்குது. எனவே நீங்களும் டபுள் வலிமையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். அதனால உங்களுக்கு அது உங்க காரியங்களை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அற்புதமான ஒரு நாள். ஏதாவது சொத்துக்கள் இருக்குது, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான சொத்துக்கள் சம்பந்தமான நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க. அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல லாபகரமான சூழலை அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ ஐடியா பண்ணுங்க. பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. வியாபார வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றகரமாக அமையுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனலாபம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நல்ல திருப்தியையும் ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் உங்க கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் எப்பாடுபட்டாவது சொல்ல காப்பாற்றுவீங்க. அதனால கெத்து கூடக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சில புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க. சில முக்கியமான விஷயங்களை நீங்க டெக்னிக்கலாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறது. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய விருப்பமான ஆசைகள், கனவுகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம். ஆனால் அதிகமான மகிழ்ச்சியை வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறதுனால உங்க உற்சாகத்தை ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. டேக்ஸ் எல்லாம் ஏமாத்துறது மாதிரி வேலையெல்லாம் இன்னைக்கு நீங்க செய்தீங்க அப்படின்னா அதில் நீங்க சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும். அதில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க நண்பர்களே. நீங்க தாராளமான மனப்போக்கோடு இருக்கிறது நல்லதுதான். ஆனால் அது உங்க சுற்றியில் இருந்து தவறாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க அனுமதிக்க கூடாதுங்க. ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களுடைய தாராள மனசை வந்து தவறான வழியில் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க அலர்ட்டா இருங்க. உங்களை தப்பான வழியில் யாருமே பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். பெரிய நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்னைக்கு உற்சாகமான மற்றும் ரொமான்டிக்கான ஒரு நாளாக இன்னைக்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நீங்க ஏதாவது சர்ப்ரைஸான பிளான் பண்ணுங்க. மாலை நேரத்தில் உங்க காதலருடன் நீங்கள் மீட் பண்ணி சில விஷயங்களை வந்து அவரை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் செய்வதற்கு நீங்க திட்டமிட்டால் இந்த தினம் இன்னும் ரொமான்டிக்காக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ ரொமான்டிக்கான பிளான் இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. அலுவலகப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள் சில முக்கியமான நபர்களை ரொம்ப மனதிற்கு இதமாக நடக்கக்கூடிய சில நபர்களை வந்து இன்னைக்கு சந்திப்பீங்க. எனவே அந்தவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தத்தை தருங்க. உங்க வீட்டில்
உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்து அதிகமான நேரத்தை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுல கொஞ்சம் விடாப்பிடியாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சில நேர விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் அந்த நேர விரயத்தை தவிர்ப்பதற்கு நீங்கள் நேர மேலாண்மையை உருவாக்கிக் கொள்வது ரொம்ப முக்கியங்க. குடும்பத்துக்காக நீங்கள் நேரத்தை செலவிடும் போது நல்ல ஒரு பிளானை உருவாக்கி கொள்வது நல்லதுங்க. திருமணமானவர்கள் இன்றைய தினம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக இருக்கீங்க அப்படின்ற அளவுகளை இன்றைய தினம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இல்லற வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமைங்க. நீங்கள் ஒருவேளை வந்து உங்கள் மனக்குறந்து உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ பேசுங்க. நீங்கள் உங்கள் காதலை தெரிவிங்கள், உங்களது நேசத்தை காட்டுங்கள். இந்த தினம் அதே உங்களது நேசத்தை வந்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியுங்க. உங்களுக்கு பெரும்பாலான கஷ்டங்கள் மனக்கலக்கங்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமாகவே இருக்குங்க. சில விஷயங்கள் வந்து திட்டமிட்டு செயல்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு பெரும்பாலான காரியங்கள் வந்து நல்ல மன வலிமையோடு இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக நல்ல ஸ்ட்ராங்கான மனநிலையோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் சில பேர் வந்து உங்கள்கிட்ட கேட்ட உதவிகளை வந்து செய்து தர மறுத்துடுவாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வரவங்களை மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவங்க மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. உதவி செய்யலையா நீங்கள் அவங்கள விட்டுட்டு அடுத்த ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் பழைய கடன்களை வந்து திருப்பி அடைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் புதிய கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் சமாளிக்க முடியலன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டியது அவசியங்க. அதன் மூலமாக வருங்காலத்தில் இருந்து நீங்கள் மேலும் கடன்படாமல் தடுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு ஒயிட் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நம்பர் 1 இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் புதிதாக உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் எஜுகேஷனுக்காக நிறைய ஐடியாக்களை நீங்கள் இன்னைக்கு செயல்படுத்துவீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், பெரும்பாலான ஆசைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகள் கல்விக்காக நீங்கள் ஐடியா பண்ணலாம். அந்த மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சிந்தனைகள், ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க. அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில் அல்லது உங்களது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மூலமாக, சக ஊழியர்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ குறையக்கூடிய நல்ல நிம்மதியான ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் தொழிலை பற்றி ஏற்படுங்க. வியாபாரத்தில் சரி அல்லது உங்கள் உத்தியோகத்திலும் சரி நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நுட்பமான அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதனால் நலன் அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் எப்படிப்பட்டாவது சொன்ன சொல்ல காப்பாற்றிங்க. அதன் மூலமாக உங்களுக்கு எத்துக்கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வெவ்வேறு வகையில் நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.